பழைய ஏற்பாடு மனுஷனுடைய வாழ்க்கையின் முறைமை என்பது வேற, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்பது வேற. ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளது. அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்குரிய அடையாளமாய், முன் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. ஒரு மனுஷன் அதை சுதந்திரிக்கிற பொழுது, அந்த வாழ்க்கையை நோக்கி அவன் பயணிக்கிற பொழுது எவ்வளவா அது ஃபெயிலர் ஆகுது என்பதை காண்பிக்கிறதே அன்றி மற்றபடி அந்த அவனுடைய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அது அவனுடைய வாழ்க்கை. நான் வாழக்கூடிய வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசுதான் இயேசுக்களை உருவாக்கினார். சாலமோன்களை உருவாக்கவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுக்களை உருவாக்குவதற்காக வந்தார். சாலமோன்களை உருவாக்குவதற்காக அல்ல, அவன் வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கிறதுக்காக வந்தார். கடவுள் அவனை அப்பாயிண்ட் பண்ணாரு. தாவீதுக்கு அப்புறம் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததையாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். அவர் மரித்து அவர் உயிரோட கூட எழுந்திருக்கிற பொழுது இயேசுக்களை அவர் என்ன பண்றாரு? எழுப்பிட்டார் சபையில. அல்லேலூயா. ஒரு மணிதான், ஒரு கோதுமை மணிதான் போட்டா அந்த மாதிரிதான் ஒரு மரம் வருது இல்லையா? ஒரே ஒரு மாங்கொட்டையில கிட்டத்தட்ட ஒரு மரமா உருவாகி எத்தனை வருது? ஜஸ்ட் ஒன்லி ஒன், இட் பிகம்ஸ் மெனி. அதேதான் ஜீசஸ்னுடைய லைஃப். அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஓடி மரணத்தின் வழியில ஒன்றை சம்பாதித்து விடக்கூடாது. ஏன் என்று சொல்றால், நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நம்மை மரணத்திற்கு நேராக அழகா துல்லியமா சூப்பரா நடத்திடும். தயவுசெய்து மறக்கக்கூடாது. அப்போ